ம். என்ன பண்றது? வண்டி சாவி கொடுங்க. வந்து சாவி கொடுங்க. வச்சுட்டு பைக் ஓட்ட போகிறேன் பாருங்க நண்பர்களே. பைக் பைக் பைக். ஒண்டி தானா? இது ஒண்டி தானா? ஊற்றி வர வச்சுட்டு வந்து போக முடியும். வந்து போயிடுச்சு. என்னவா வருவாங்க. அது வீட்டில் நீ நின்று தானே உங்களுக்கு ஆட்டம். ஆள் வைக்கிறான். விவசாய பட்டி விவசாய எல்லாம் போக முடியாது. நம்ம ஏரியாவுக்கு வர மாட்டேங்குது விவசாய. ஆப்பா குப்பை அள்ளிட்டாங்க. இந்த பக்கம் ஏறி பேச அந்த பக்கம் ஏற்றி இறங்கி இருக்கு ஏறி. ஆமாம் கிராஸாக தான் இருக்கிற இந்த சைடு கம்மியாக இருக்குது. அவரு திரும்ப வருங்க தானே இருக்கிறாரு. வண்டி தோடிக்கு போய்கிற வருவார தோகுறாரு. தெரியல என்னன்னு சொல்கிறேன் இருங்க. ஓ ஓனா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஹாய் புரியுதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க? ஹாய். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அவர் எத்தனை கிலோமீட்டர்னு கேளு அங்கேருந்து. போத்தல அப்படியே போ, அப்படியே வாங்கிக்கணும். இப்போ ஆட்டோ தானே வச்சுக்கிறீங்க. ஏன் தங்கச்சிலாம் இருக்கிறாங்க, நீ போ. சரி ஓகே சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க. ஆனா அந்த கேனு பை அங்கே இருக்குது, எடுத்து போகிறீங்களா? எடுத்துன்னு பார்ப்போம். எங்கே தலை இருக்காரா? கூவத்தூர் இங்கேருந்து கிலோமீட்டர் தள்ளிக்கிறாங்க. அதான் இது நம்ம மகாபலிபுரம் வருதுல்ல அந்த சைடு. ஈஸியார் கல்பாக்கம் தாண்டியா போகணும். கூத்தூருக்கா தாண்டியா போகணும். காலில் போனானுங்க எல்லாம் சரக்கு ஜாலியாக இருக்கிறாங்க. வெயில் 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 போயிருந்தா தலை போனா பாண்டிக்கு போயிருந்தான். பாண்டிக்கு போயிருந்தான். காயெல்லாம் தள்ளி வைக்க நல்லா கேட்டுக்கோ. வண்டிக்கு இதெல்லாம் எடுத்துன்னு போயிடுவாரு. போயிருந்தான் பாண்டிக்கு போயிருந்தான். காலையில் அங்கே இருக்கிற மாரி பார்த்துக்கணும். எங்க பாண்டியில் குளிச்சுட்டு ரூமில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தள்ளி இருக்காங்க. நல்லா சொந்தக்கார வீடு இருக்குன்னு தலை. ஹலோ சார்ஜ்